Rand Club. This video about Madam Web movie பற்றி நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ் என்ன ஓவராலாக என்ன இந்த மூவியில் என்ன காட்டிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆல் இந்த மூவி டேரக்ட் பண்ணது யாருன்னா எஸ்ஜே கிளாசன். அதுக்கப்புறம் மெயின் ரோலாக ப்ளே பண்ணிது யாருன்னா ஜட்டகாஸ் ஜான்சன். அதுக்கப்புறம் இந்த மூவி பற்றி ஓவராலாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லிடுறேன், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று நெகட்டிவ் என்னென்னா படத்தோட ஸ்டோரி தான். ஸ்டோரி ரொம்ப ரொம்ப ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டு மார்வல் ஏன் இப்படி ஸ்டோரியாக ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு இதெல்லாம் முழுக்க காரணம் சோனி தான். ஏன் ஒரு இதெல்லாம் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் தான். ஆனால் ஏன் அது உள்ளே கொண்டு போகாமல் ஏதோ ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபிலிம் மாதிரி இருக்குது, நார்மல் ஃபிலிம் மாதிரி இருக்குது. இந்த ஒரு பார்த்தோன்னே ஒரு மார்வல் மூவி, ஒரு ஸ்பைடர்மேன் மூவி மாதிரியே ஒரு தோண மாட்டுது. அது ஏன்னா வேறு ஏதோ விஷயத்த நினச்சி வேறு ஏதோ விஷயத்த இந்த மாதிரி கொண்டே வரக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் இந்த ஒரு ஃபிலிம் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்டோரி தான் ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஒரு சில சீனை வச்சுருந்தாங்க, ஒரு பார்ட்டி சீனாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஏன் வச்சாங்கன்னு தெரியல. நடுவில் வரும் அந்த சீன்லாம். அந்த சீன் ஒரு தேவையே இருக்காது அந்த சீனு. அதுக்கப்புறம் டட்டாகா ஜான்சன் அவங்களோட பவர் அவங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி பவர் நம்மளுக்கு இருக்குது, நம்மளால் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு இருக்கும். அவங்களுக்கே ஒரு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது மாதிரி வந்தால் நம்ம மற்றவங்களை எப்படி காப்பாற்றுது அதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் வச்சுருந்தாங்க. இது மாதிரி இப்போ ஸ்பைடர்மேன்னா எப்படி நம்ம செவத்தில் நடக்குது அப்படின்னு ஒரு ஸ்பைடர்மேன் படத்தில் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஆனால் அவங்க பர்ஃபார்மே பண்ண மாட்டாங்க. வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், அது மூலமாக நம்ம இது மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் போல் அப்படின்னு ஒரு விஷயம் தாட் அவங்களுக்கு தோணும். அதெல்லாம் ஏன் வச்சாங்க அப்படின்னு தெரியல. அது எனக்கு தேவையில்லாத அதுதான் ஒரு சீன் தான் இது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஒரு அது ஒரு என்ன சொல்லுது, மேடம் வெப் அப்படின்னு ட்ரைலர் பார்த்தோன்னே ஒரு ஒரு 4 பேரும் இப்படி ஒரு மாதம் நின்றனால அது ஒரு மாதிரியாக தான் இருந்தது. எனக்கு ஒரு மாதிரியாக வேறு மாதிரி காட்டியிருக்காங்க அதை. அதுக்கப்புறம் மெயினான மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த படத்தோட வில்லன் தான். வில்லனுக்கு கடமைக்கு பவர் கொடுக்கணும், ஒரு பவரை கொடுத்து வச்சுக்கிறாங்க. அவனுக்கு ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்றாங்க. ஆனால் ஸ்பைடர்மேன் கிடையாது. ஸ்பைடர்மேன் மாதிரியே ஒரு ஒரு ட்ரெஸ் அது அவன் இப்போ ஸ்டோரி என்னன்னா அவனை 3 பேர் சாவச்சிடான். 3 கேர்ள்ஸ் அவனை சாவச்சிடான். அவன் அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு. நம்மளை ஏன் சாவடிக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு முன்னாடி அவங்கள நம்ம சாவச்சிடலாம் அப்படின்னு ஒரு தாட்டில் சாவடிக்க வருவான். அதுதான் ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸ்டோரி ரைட் பண்ணது ஒரு மாதிரியாகும். அந்த வில்லனும் சரியில்லை எனக்கு தெரிஞ்சு. ஒரு மாதிரியாக கடமைக்கு அவன் பவர் கொடுக்குற மாதிரி இருந்தது. அவனுக்கு நடக்கிற விஷயம் தான் அவன் கீழே விழுது. அதெல்லாம் ஒரு மாதிரியே இருந்தது. ஏன் இந்த படத்தை எடுத்தாங்கன்னா அது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பாசிட்டிவ் சைடில் வந்தீங்கன்னா ஒரு சில விஷயம் காட்டும் போது அந்த விஷன் ஆகட்டும், இல்லைன்னா ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்த ஒரு விஷயம் அப்படி ஒரு ஒரு இதாக காட்டினாங்க. நல்லா இருந்தது. அந்த விஷயம் ஃப்யூச்சர் என்ன நடக்க போகுது அப்புறம் ஒரு ஒரு மாதிரியே காட்டினாங்க. அதில் நல்லா இருந்தது. தென் ஜட்டகா ஜான்சன் பர்ஃபார்மன்ஸ் படத்துலேயே 4 பேராக காட்டியிருப்பாங்க. அந்த 4 பேர்த்தில் ஜட்டகா ஜான்சன் தான் பர்ஃபார்மன்ஸ் ஏதோ நல்லா பண்ணுற மாதிரி இருந்தது. மற்றபடி ஒரு நார்மலாக போச்சு. ஆனால் படத்துலேருந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ கண்டென்ட் இல்லை படத்தில். அதனால் அவங்க அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆனால் அவங்க நல்லா பண்ணிக்கிறாங்க. படத்துலேயே ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்க தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் ஓரளவு ரொம்ப விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணல இவங்க இந்த படத்தில். ஏதோ பார்க்குற விஷயம் காட்டுறதுக்கு நல்லா விஷயம் பண்ணிக்கிறாங்க. அதனால் விஎஃப்எக்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஓகேயான ஒரு ஃபீல் விஎஃப்எக்ஸாக இருந்தது. தென் இந்த மூவி பற்றி ஓவராலாக என்னென்னா ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஃபிலிம் தான் இது. ஸ்பைடர்மேனோட கனெக்டான ஒரு கேரக்டர்ஸ். அதால் ஒரு வேறு மாதிரி காட்டியிருக்கலாம், வேறு மாதிரி பவர்ஸ்லாம் காட்டிடலாம். இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு கிளைமேக்ஸ் இந்த மாதிரி பவராக காட்டுறேன் அப்படின்னு ஒரு விஷயம்லாம் காட்டிடுறாங்க. அதில் இதெல்லாம் கனெக்டான ஒரு கேரக்டர்ஸ். அதெல்லாம் வேறு மாதிரி காட்டிடலாம். இந்த ஃபிலிம் மார்வலோட முடியல அவ்வளோ. இந்த ஃபிலிம் எதுக்கு ஏற்றிங்க, இது வேண்டாம், இது சேர்த்துறாதீங்க அப்படின்னா சேர்க்காதீங்க, ஏற்றிங்கன்னா வந்துருச்சு, என்ன பண்ணுது, வேறு எதுவும் பண்ண முடியாது. சோனி தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த சோனி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாம் இந்த மார்வல் மேலே எல்லாம் கெட்ட பேரும் போகுது. மார்வல் எடுக்கிறதே மேலே எடுக்கிறாங்க. மார்வல் இப்போ எல்லாம் வரும் படம் எல்லாமே குப்பை தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிருக்காங்க. இந்த சோனியே எல்லாம் இவன் தான் காரணம், சோனி தான் காரணம். ஓகே, இதோட மூவி பற்றி என்னோட ரேட்டிங் என்னென்னா 2 ஸ்டார் தான் கொடுப்பேன். அவுட் ஆஃப் 5க்கு 2 ஸ்டார் தான் கொடுப்பேன். ஸோ ஓகே, see another வீடியோ. அதோட ஏதோ ஒரு ரிவ்யூவில் உங்களை பார்க்குறேன். see another வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். see another வீடியோ. பாய்.